ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த 10 நிமிஷத்தில் வந்து பாப்பாவுக்கு ரிசல்ட் வரப்போகுது. 11th ரிசல்ட்டு நம்ம நிறு செல்லத்துக்கு. நான் வந்து 6:30 எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டேன். மேடம் இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு இது என்னது பட்டர்ஃப்ளை கிளிப்பு பட்டர்ஃப்ளை கிளிப்பு போட்டு அவள் என்னமோ கண்ணுக்கு மை போட்டுட்டு அதுக்கு பேர் என்னப்பா ஐலைனர் போட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் நைட்டே எனக்கு கேட்டேன், அம்மா நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற எல்லா 11th ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிக்கிறேன், மார்க் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் தாங்க. யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன் சேடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? காலையிலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி சரி வா ரிசல்ட் பார்க்கலாம். வா 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 டைம் ஆச்சு, வா வா. வெயிட்டிங் அவளோட. நான் எதிர்பார்க்கறேன்னா நீ நல்லா எதிர்பார்க்கறே ரிசல்ட். ஆமா இனிமே எனக்கு ரிசல்ட் வராது இல்ல. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். டைம் என்னாச்சு? 22 8 நிமிஷம் இருக்கு. ஆனா காலைல இருந்து எந்திரிச்சு அவனுக்கு ஒரு பதட்டமே இல்ல. ரிசல்ட் எப்படி பயந்தேன். ஒரு ரிசல்ட் வருது, என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த செகண்ட் வரைக்கும் அவன் அதை பத்தியே யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஆனா பக்கு பக்குன்னு இருக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 11th மார்க்கெல்லாம் பப்ளிக் தான், இல்லைன்னு சொல்ல. அதை வந்து பெருசா நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறதே கிடையாது. 11th மார்க் சும்மா ஒன்றுமே இல்லை. 12th எப்படியா இருந்தாலும் படிக்க தான் போகிறோம். அரியர் 11th அரியர் வச்சாலும் ஜூன்லேயே அரியர் எக்ஸாம் வருது. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் கிளியர் பண்ண முடியலையா 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது 11th எக்ஸாம் வருது, அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அதுக்காகலாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனை தொடச்சிட்டு நீ வெப்சைட்டுக்குள்ளே போ. ஏய் நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். பார்க்கணும், போ அங்க போய் உட்காரு போ. அன்னைக்கு என்ன சொன்னா, அக்கா என் ரிசல்ட் அன்னைக்கு நான் இங்க உட்காந்துருப்பேன், நீ அங்க உட்காந்துருப்பேன்னு சொன்னால, உட்காந்துக்கடா அன்னைக்கு. இந்தா இரு, என்ன 5 நிமிஷம் இருக்கு. 9:28க்கு வெப்சைட்டுக்குள்ள போனா போதும். எல்லாரும் உங்க மார்க் உங்க குரூப்ல அப்லோட் பண்ணீங்க. நான் பண்ண மாட்டேன், போங்க மிஸ் அப்படின்ட்டேன். பண்ண மாட்டாளாமா. எல்லாரும் ஓகே மேம் போட்டாங்க. காலையிலே ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அவங்க தமிழ் மேம்னு நினைக்கிறேன். நதியா மேம், மிஸ் நதியா மேம் கிளாஸ் மிஸ். அத நதியா மேம் ஒரே மிஸ். நான் அப்ப நதியா மேம்னு கரெக்ட்டா தான சொன்னேன். என்ன பயாலஜி மேம் என்ன? அது கிளாஸ் மேம் தானே? ஆமா நதியா மேம். என்ன சப்ஜெக்ட்ல இந்த வாட்டி அறிவா வருதுன்னு போன டைம் இங்கிலீஷ்ல இந்த டைம் எதுல தெரியல. ரைட், எனக்கு தமிழ் இங்கிலீஷ்ல அப்படியே போனோடனே மனசே போயிருச்சு. 90 வரும்னு நினைச்சேன். சீரியஸா 90+ வரும்னு நினைச்சேன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ல. ஆனா மூணுலயும் புடிச்சிச்சு. தமிழ்ல ஒரு 80 70 வந்தா ஓகே, அதுக்கு மேல வராது. அது மூணுலயும் புட்டுக்கிட்டு போனனால தான் எனக்கு மார்க் வரல. ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல போன வருஷத்தை விட அதிகம். இந்த 3 சப்ஜெக்ட்ல புட்டுக்கிட்டு போயிடுச்சு. சே இல்ல பரவாயில்ல விடு, நான் போயிட்டு போகுது. சரி வாங்க மேடம் வாங்க. அவன் இரு, அவன் வந்து அழுவும் போது மேக்கப் கலையா வரைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோ அதெல்லாம் பண்ணணும்ல, அழகா காட்டணும்ல. நினைக்கிறேன் நவன் தான் கொஞ்சம் நல்லா கை இடிக்குது, என் மண்டையில குத்துது. போன வருஷம் வீடியோ எடுத்தது செம்ம ஃபன்னா போயிருந்துருக்கோம். ஆமா, வயிற்றால பிடிச்சி ஓடிச்சு. காலையிலேயே நம்ம ஈவினிங் தான் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்த ஈவினிங்கு. ஆனா நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா பெருசா அப்ப சரி சரி 4 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. வா வா ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன பண்றேன்னு பார்க்கணும்ல. எல்லாம் பார்த்துட்டா போச்சு. போன வருஷம் என்னன்னா கரெக்டா ரிசல்ட் வரும்போது நம்பர் போடும் போது தானே சாமி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் வருது, நம்ம பாத்ரூம் போறேன்னு ஓடி போயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நாங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சு நாங்க போட்டுட்டோம். நம்பர் அப்ப உங்களுக்கு தெரியாத பொண்ணு. இங்க அது எப்படிங்கதா அங்க காட்டு துண்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு 399 சொன்னேன். அவ்வளவுதான் வந்துச்சா காணுதுகிட்டு. ஏசாமி அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் எல்லாத்துலயும் 80+ தான், மேக்ஸ்ல தான் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு. பாத்தீங்களா ரிசல்ட்? அதுக்கு மேடம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேக்கப் இல்ல பேங்க் போற வேலை இருக்கு. புது ட்ரெஸ் இது பழசு இருந்தாலும் இது 2வது டைம் தான் போடுறேன், 3வது டைம் போடுறேன். கேரளால போட்டேன் ஒரு டைம். புது ட்ரெஸ் இருந்தா போட்டு இருந்திருப்பாங்க. எடுக்கல ஆக்சுவலா.
சரி வீடு பாத்துக்கலாம். எங்க அம்மா இந்த டைம் எனக்கு சாக்லேட் ஊத்தாதான் ஊத்தாதான் வாங்கல, எதுவுமே வாங்கல, அதான் உண்மை. எனக்கு என்னன்னே தெரியல, மைண்ட்லயே வரல. பார்க்க மாட்டேன். அப்படிலாம் இல்ல. தப்பு பாப்பா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேற யாரா இருந்தாலும் பார்த்துட்டு வீடியோல அவங்க அனுமதி எல்லாம் போடக்கூடாது. போடல இல்ல, ஃபர்ஸ்ட் உனக்கு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வெப்சைட் ஓபன் ஆகாம கூட போலாம். ஸ்கிரீன்ல தண்ணி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஒழுங்கா தொட ஸ்கிரீன். என்ன தொடச்சு தரேன். இதை பாஸ் பண்ணி வை, 2 நிமிஷம் ஆகட்டும். நீ சொங்கி மாதிரி இருக்க. நான் எடுக்கட்டு மாதிரி இந்த வீடியோ. இரு 3 ரியாக்ஷன் நான் சேர்த்து கேட்க. நான் போடு 9 ஆயிடுச்சா? ஒரே நிமிஷம். 1 நிமிஷம்லாம் வராது. இங்க பாரு. இங்க போடு. அது இன்னும் ஓபன் ஆகல, வெயிட் பண்ணு. ஓபன் ஆயிடுச்சு, போடு. சரி போடு. எனக்கு என்ன பதட்டமா இருக்குது இருக்கா? உனக்கு கூட பதட்டமாகல, இப்ப என்ன பதட்டமாகுது? ஓபன் ஆயிடுச்சா? ஏய் போட விடுங்கப்பா. நல்ல மார்க்கா? சிரிக்கிற? அடவே வரலமா. திரும்பி போடு. டைம் ஆயிடுச்சு. இப்ப போடு, வரும். யோ கை நடுங்குது. ஏய் பதட்டம். டென்ஷன் ஆகாதீங்கப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? அது வரல. நடுங்குது. புரியாத கை நடுங்குறவன் நடுங்குது. போடு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தபோது வந்துருந்துச்சு. நம்ம தான் போட்டோம் அது, இதனால ஸ்லாஷ் போடு. படிக்காம வேற போய் எக்ஸாம் எழுதிச்சு. எவ்வளோ? எவ்வளோடா? கம்மிடா. ஏய் சொல்லு. அக்காவோட கம்மிடா. காட்டு. ஏய் இந்த டைம் கெமிஸ்ட்ரியில ரொம்ப கம்மிப்பா. ஏய் சொல்லி தல காட்டு. 341 மார்க்கு. எதுல? கெமிஸ்ட்ரியில தான் கம்மியா போயிருக்கு. என்ன பாக்குற? என்னடா பாக்குற? டுவெல்த்லயாவது பார்த்து வாங்க. அக்கா 11th 10th விட 2-3 மார்க் சேர்த்து. நீ கம்மியா. எனக்கு இப்பதான் பயமாவது 12வது நினைச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஒண்ணுமே இல்ல. நீ சொல்லுமா. அவ சொல்லிட்டு இருந்த 499 வரணும், 499 வரணும், 399 வரல. உன்னை விட 40 மார்க் கம்மி எடுத்து வச்சிருக்குது. யாருக்கு பார்த்த? எவ்வளோ? பரவாயில்ல, உன்னோட அதிகம் வாங்கிட்டான். சூப்பர். கால் பண்ணு. சரி நீ பேசு, நீ எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு, வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமா, ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப மார்க் கம்மியாயிருச்சு. அப்போ படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் போட்டா நல்லா இருக்கும். சீரியஸ்லி அக்கா மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், அது மாதிரி கம்மியாயிடுச்சு. சரி ஓகே. இப்ப சொல்லு, நீ எவ்வளவு எதிர்பார்த்த? நான் 450 மேல எதிர்பார்த்தேன். நெசமா தான். சரி அக்கா தான் 450 வருவான்னு நினைச்சேன், அவ வரல. சரி நீயாவது வருவீன்னு நினைச்சேன், நீயும் வரல. அது ஓகே. நல்ல வேலை, ஜஸ்ட் பாஸா? என்னது 45 மார்க்கு? ஆமாம், ஜஸ்ட் பாஸ். யோசிச்சு பார். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? பா. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். விடு, டோன்ட் வரி. ரவுடி அதுக்குள்ள கவலைப்படுற மாதிரி தெரியலையே. கண்ணு கலங்குது. ஐயா சரி. ஏய் அழுகுறாடா. ஏய் பாப்பா இங்க பாரு, இங்க பாருடா. ஏய் எதுக்கு அழுகுற? சம்மந்தமே இல்லாம இங்க பாருப்பா. விடு, பார்த்துக்கலாம் விடு. 12th எடுத்துடலாம். சரியா? 12th எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவாங்களா? இன்னும் அழுகு வந்து பாரு இந்த பக்கம்.
சாமி இங்க பாரு. டேய் இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா? அழுவாத அழுவாத நீ பாருமா அழுவாத. ஓகே சரி பார்த்துக்கலாம். சரி